ஸ்டாண்டர்ட் 10th alternate segment theorems இல்லை அப்படின்னா சர்க்கிள் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தல் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் த கார்ட்ஸ் அண்ட் டேஞ்சன்ட் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள்ஸ் இந்த கரஸ்பாண்டிங் alternate segment. ஓகேவா, இதான் ஒரு சர்க்கிள் டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கும். டேஞ்சன்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், டேஞ்சன்ட்லேருந்து வரக்கூடிய மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கார்டு வரைஞ்சிருக்கும். இந்த கார்டில் ஃப்ரேம் ஆகக்கூடிய ஆங்கிள் அப்படிங்கிறது அதற்கு கரஸ்பாண்டிங்காக ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் உள்ள ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இதை ரெண்டு பாட்டாக எடுத்துக்கிறேன். மைனஸ் செக்மெண்ட் டு மேஜர் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன், இன்னொன்று மேஜர் செக்மெண்ட் வந்து மைனஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் செக்மெண்ட் அப்படின்னா இந்த கார்டில் இது சின்னதாகவும் இது பெருசாகவும் இருக்கும். சின்னதாக இருக்கனால இது மைனர், இது மேஜர்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே உள்ள இந்த ஆங்கிள் இந்த கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் உள்ள இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேவா, அதை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன், சர்க்கிளில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு நான் ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணுறேன். ஒன்று ரேடியஸ் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது ஆங்கிள்ஸ் இந்த செமி சர்க்குலர்ஸ் 90 டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால சென்டரில் இருந்து ஆக்சுவலாக இங்கே ஓ இருக்கும், ரேடியஸ் ஓவில் இருந்து பாயிண்ட் ஓலேருந்து ரேடியஸ் பி அப்படிங்கிற இதுக்கு என்ன பண்ணுற ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். இது என்ன ஆயிரும்னா டேஞ்சன்ட் பெர்பெண்டிகுலர் இருக்கும். அப்புறம் அந்த ரேடியஸ் என்ன பண்ணுற டயமீட்டராக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் பியில் வந்து ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும், ஏன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் பி 90 டிகிரி வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று ஆங்கிள்ஸ் இந்த செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஒரு வட்டத்தில் உள்ள பாதி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது 90 டிகிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இது தனியாக ப்ரூஃபே இருக்குது. அதை யூஸ் பண்ணச்சோம் நமக்கு என்ன இருக்கும், 90 டிகிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ்ன்னு என்ன பண்ணி ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல், ஒரு செக்மெண்ட்டில் நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. இதான் கான்செப்ட். ஒரு செக்மெண்ட்டில் எத்தனை ஆங்கிள்ஸை ஃப்ரேம் பண்ணாலும் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அதனால் ஆங்கிள் ஆஃப் எஸ்ஸும் ஆங்கிள் ஆஃப் ஆரும் ஈக்குவலாக இருக்கும். 1 and 2 கம்பேர் பண்ணிச்சு ஆங்கிள் ஆஃப் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர்னு சொல்லிடலாம். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதில் செகண்ட் ஒன்று இருக்குது. செகண்ட் என்னது அப்படின்னா மேஜரில் இருந்து மைனர் செக்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் த சைட் இஸ் 180 டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட். இன்னொன்று the sum of the opposite angles of a cyclic correlator is 180 அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். அதை இங்கே அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா QR அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணி முதல்ல கோரிலேட்டரை ஃப்ரேம் பண்ணணும். கோரிலேட்டர் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அந்த கொடுத்த கான்செப்ட் படி ஒரு லைனில் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் 180 டிகிரி இருக்கும். அதன்படி என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இந்த கோரிலேட்டிக் சைக்கிளிக் கோரிலேட்டர் இஸ் 180. ஓகேவா, the sum of the opposite angles of the சைக்கிள் கோரிலேட் இஸ் 180 டிகிரி. இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் வரும். இல்லைனா என்ன ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு சைடில் உள்ள ஆங்கிள்ஸ் கேன்சல் ஆகும். ஃபைனலாக நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா பி இஸ் the angle of P is equal to, இதுதான் செகண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரூஃப் பண்ணியாச்சு. கன்கரன்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் parallel lines in a plane meet a point. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த கன்கரன்சி லைன்ஸை ஒரு தியரத்தை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த தியரத்துக்கு பேர் கன்கரன்சி தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்குறதுல நமக்கு 10th ரெண்டு கன்கரன்சி தியரம் இருக்குது. ஒன்று சீவாஸ் தியரம், இன்னொன்று மெலிலாஸ் தியரம்ஸ் அப்படின்னு ரெண்டு தியரம் இருக்குது. முதல்ல சீவாஸ் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீவன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சீவன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்ஸ். சீவன்ஸ் அப்படிங்கிற லைன் செக்மெண்ட் ஒரு வெட்டக்ஸில் இருந்து ட்ரையாங்கிளில் உள்ள ஒரு வெட்டக்ஸில் இருந்து ஆப்போசிட் சைட்ஸுக்கு ட்ராவல் பண்ணும். இட்ஸ் அ லைன். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிளில் அந்த ஏடி அப்படிங்கிறது சீவன்ஸ் ஃப்ரம் ஏ. ஓகேவா, இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா சீவன்ஸ் அப்படிங்கிறது சீவன்ஸ் பிளே த ரோல் ஆஸ் மீடியனாக ப்ளே பண்ணும், ஆல்டிடியூடாக ப்ளே பண்ணும் அண்ட் ஆங்கிள் பைசெக்டார்ஸ். இந்த மூணு ரோலாகவும் இந்த சீவன்ஸ் ப்ளே பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ ஜென்ரலாக சீவன்ஸ் தியரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளில் உள்ள சீவன்ஸை மூணு சீவன்ஸ் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மூணுமே கன்கரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அதான் தியரம். கன்கரண்ட் அப்படின்னா மோர் தென் 2 points passes through a point, அதான் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி போகணும் அப்படின்னா the ratio of the product of the length is equal to 1 வரணும். ஓகேவா, அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லிடலாம், அந்த சீவன்ஸ் அப்படிங்கிறது கன்கரண்ட் சொல்லிடலாம். கண்டிப்பாக லென்த் எல்லாமே டேரக்டாக பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதான் சீவாஸ் தியரம். அப்புறம் மெனிலாஸ் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸு PQR அப்படிங்கிற 3 பாயிண்ட்ஸு ட்ரையாங்கிள் எடுக்க சொல்ல மூணுமே கொள்ளுநீராக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும், கண்டிஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். கொள்ளுநீர் அப்படிங்கிற என்ன வார்த்தை, மீனிங் என்னென்னா 2 or more லை ஆன் த சேம் லைன். ஒரே கோட்டில் ரெண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் அமைஞ்சுன்னா அது பேர் கொள்ளுநீர் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி 3 பாயிண்ட்டு ட்ரையாங்கிள் கொள்ளுநீராக வரணும் அப்படின்னா if and only if இந்த ரேஷியோ. ஓகேவா, the ratio of the product of the length directed is equal to -1 வரணும். ஓகேவா, இதுக்கு டேரக்டட் அப்படின்னா அந்த டைரக்ஷன்ஸ், இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சைட்ஸ் எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன்ஸ். ஓகேவா, இதில் ஏதாட்டும் ஒரு நம்ம எடுத்துருக்க அந்த 6 டேரக்டட் லைன் செக்மெண்ட்டில் ஏதாட்டும் ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக
இந்த ப்ராடக்ட் -1ங்கிறது 1ஆக மாறிடும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு பிபி அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணச்சல இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்துச்சுன்னா பிபிஎம்னு வந்துச்சு அப்படின்னா அந்த -1 1ஆக மாறிடும்.